ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில்லி ப்ரான்ஸ். இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சில்லி ப்ரான்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: இறால் 200 கிராம், முட்டை 1, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, குடமிளகாய் 1, ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன், வெங்காயத்தாள் சிறிதளவு, பூண்டு 5 பல், வெங்காயம் 1, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சில்லி ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கோம். இந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஈக்குவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மைதா ஆட் பண்ணுறோம் 2 டீஸ்பூன் அளவுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்ததாக இதில் காரத்துக்கு நம்ம கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணுறோம். இதில் நம்ம ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். மேரினேஷனுக்கான மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எறா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் எண்ணெயும் நம்ம காய வச்சாச்சு. இதை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எறா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. யூஸ்வலி ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் வேகக்கூடாது. அதில் இருக்க இந்த ஜூஸி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் டக்குன்னு. ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப நச்சுக்கு நச்சுக்குன்னு ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு நல்லா இதை டக்குன்னு போடவுமே நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எண்ணெய்க்குள்ளே எந்த கசடுமே இறங்கலை. நம்ம மேரினேஷன் கரெக்டாக நம்ம மாவு போடும்போது ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சு ரெடியாக வச்சுருக்கோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ அது கிறிஸ்பியாக இருக்கும் போதே இதை சாஸ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்ச எண்ணெயிலேருந்தே கொஞ்சமாக ஒரு பேனில் எடுத்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இதில் நல்லா பொடியாக நறுக்கியிருக்க பூண்டு, இது கூடவே நீங்கள் பொடியாக நறுக்கியிருக்க இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒருவேளை கிட்ஸ் வீட்டில் இருக்காங்க, வாயில் தட்டுப்படும் அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணி இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறோம்.
வெங்காயம், இது கூடவே கொஞ்சமாக கேப்சிகம். இது வதங்கட்டும். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், இது ஆப்ஷனல் தான். இது வந்து நம்ம சில்லி ப்ரான்ஸுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இந்த ரெட் சில்லி பவுடரை இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். அடுத்ததான் இதில் ரெட் சில்லி சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். இந்த சாஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுடைய ப்ரான்ஸ் கோட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். கோட் ஆகிடுச்சுன்னா அடுத்தது நம்மக்கிட்ட இருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை இது மேலே போட்டுடலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சம் பெப்பர், இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த சில்லி ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பண்ணிட்டு இருந்த சில்லி ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆச்சுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து அடுத்த தடவை ப்ரான்ஸ் வாங்கினீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் நம்ம அது மாதிரி ஸ்டார்டர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். வீட்டிலேயே வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.